ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு சூர்யா சார் குடிச்சிட்டு தான் வந்துட்டு ரகலை பண்ணுவார். குடிக்காமல் அவரால் பேசவே முடியாது அவங்க அம்மா கிட்ட. ஆனால் இப்போ நம்ம நந்தினிக்காக குடிக்காமலே போயிட்டு சுந்தரவலியை எதிர்த்துக்கிறாரு. அதுக்கு கண்டிப்பாக பின்னாடி வந்து நம்ம நந்தினி மேலே அவர் வச்சிருக்க அன்பு தான் வந்துட்டு அன்புனால தான் போயிட்டு சுந்தரவலி கிட்ட பேசுகிறாரு. இந்த அன்பை வந்து நம்ம நந்தினி பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. என்னடா இது எல்லாமே புதுசா இருக்கு, இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இவர் என் மேல அன்பு காட்டாதப்பே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. இல்லாத எல்லா பிள்ளையுமே என் மேல போடுறாங்க. இதுல சூர்யா சார் வேற எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அன்பு காட்டினாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன இந்த வீட்டை விட்டே அடிச்சு துரத்திடுவாங்க. இல்லாத பள்ளி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. என்னால் அதை தாங்குற சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிந்திக்கிறாங்க. நம்ம சூர்யா சாருக்கு ஏன் நந்தினி மேல அன்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம நந்தினி எவ்வளோ பண்ணாலும் பொறுத்து தான் போவாங்க. அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்போ கூட நம்ம நந்தினி எந்த தப்புமே பண்ணவே இல்லை. ஆனால் சுந்தரவலி வந்தாங்க, நம்ம நந்தினி மேலே பேப்பரை கிழிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம நந்தினி அவங்க மனசில் உள்ள வலியை வேதனையும் சொன்னாங்க. அதனால் வரைக்கும் நம்ம சூர்யா சாருக்கு நம்ம நந்தினியை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம நந்தினி எவ்வளோ டைமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியுமே நம்ம சூர்யா சார் எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனால் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆஃபீஸில் நடந்ததுலேருந்து சூர்யா சார் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நந்தினி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா இப்போ தான் புரிய வருது. நம்மளாலையும் சரி இந்த வீட்டிலாலையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சூர்யா சார் மனசுக்குள்ள நந்தினி வந்து இடம் பிடிச்சிட்டாங்க. இதில் இந்த நகை விஷயத்தில் வந்துட்டு சுந்தரவல்லி தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு நல்லாவே தெரியும். சுந்தரவல்லி மாற்ற டைமில் நம்ம நந்தினி வந்து தாலியை எடுத்து கொடுத்து இன்னும் வந்துட்டு சூர்யா சார் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம். எப்படா சூர்யா சார் நந்தினி மேலே அன்பு செலுத்துவார், அப்போ தான் நம்ம நந்தினி வந்துட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா தினம் தினம் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஏழையாக பிறந்ததுனாலே என்னவோ ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சுந்தரவல்லி மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா காசு பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் மனுஷங்க, ஏழையா உள்ளவங்க யாருமே வந்துட்டு மனுஷங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம நந்தினி ஆடு மாடு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே சூர்யா சார் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு சரி போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம், சந்தோஷமா இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. கடைசியில் நம்ம நந்தினி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட சூர்யா சாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் நந்தினி இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு கேட்கும்போது, இல்லை சார் உங்கள் வீட்டு குடும்பத்து மேலே நான் எல்லார் மேலேயும் மரியாதை வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை தான் எங்கள் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்களே, எல்லாத்துக்குமே உன்னை தான் அடிக்கிறாங்க திட்டுறாங்க போகிறாங்க, அப்புறம் இருந்தும் உனக்கு எப்படி இந்த மாதிரி மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சார் அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, மித்தபடி அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா சார் நந்தினியை வாய் பொளந்து பார்க்குறாங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம சூர்யா சார் நம்ம நந்தினி மேல அன்பு காட்டுவாரா இல்லை என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.